பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்வது எப்படி என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் இருக்கிறது. 929 அதிகாரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சுமார் 3500 வருட சரித்திரம் ஆதியாகமத்தின் சிருஷ்டிப்பிலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பழைய ஏற்பாட்டை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு 2 நிகழ்வை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டால் நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது நிகழ்வு எகிப்தின் அடிமைத்தனம். எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் 430 வருடங்கள் அடிமையாக இருந்தார்கள். இவர்கள் எவ்விதமாக எகிப்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள், யார் மூலமாக விடுவிக்கப்பட்டார்கள் என்ற சரித்திரம்தான் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் மற்றும் யோசுவா புத்தகம் வரைக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. இவர்கள் எப்படியாக இந்த எகிப்துக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள், பிற்பாடு மோசையினால் மீட்கப்பட்டு பிற்பாடு யோசுவாவினால் வழிநடத்தப்பட்டு கானான் தேசம் வரக்கூடிய அந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக எகிப்தின் 430 வருட அடிமைத்தனம் பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று. இரண்டாவது பாபிலோனின் 70 வருட அடிமைத்தனம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தில் இருந்தபோதும் கூட ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழாததினாலே ஆண்டவர் பாபிலோன் ராஜாவுக்கு இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்தார். இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் 70 வருட அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பிற்பாடு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் தலைமையிலும் செருபாபேல் என்ற தலைவனுடைய தலைமையிலும் புறப்பட்டு வந்து இஸ்ரவேலின் தேவாலயத்தை எடுத்து கட்டுகிற சரித்திரத்தை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்படியாக பழைய ஏற்பாட்டை எகிப்தின் 430 வருட அடிமைத்தனத்தை வைத்தும் பாபிலோனின் 70 வருட அடிமைத்தனத்தை வைத்தும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வருட அடிமைத்தனத்தில் நாம் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் பரலோகத்தின் தேவனால் நிச்சயம் விடுவிக்க முடியும் என்று புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களுடன் இணைகிறேன். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.